அவங்க அலைய விட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க இன்னைக்கு தான் இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கீங்க. நான் இது மாதிரி பல வீடுகள் இடிக்கிற போராட்டத்தில் பங்கேற்ற ஒருத்தன். அதனால தைரியமா இருங்க. நீங்க அழுது கதறி இந்த வீடு இடிப்பை தடுக்க முடியாது. உங்களுக்கு யாருமே இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க. நான் இருக்கேன். எனக்கு பின்னாடி பல லட்சக்கணக்கான மக்கள் உங்க பின்னாடி நிற்போம். நம்மளை மீறி தான் இந்த வீடை இடிக்கணும். இவர்கள் ஒரு 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 முறையை வச்சுக்கிறாங்க. எப்படின்னா, யார் வழக்கு போட்டான்னு தெரியாது. யாரோ போய் இது ஏரி ஆக்கிரமிப்பு அப்படின்னு ஒரு வழக்கை போட்டு நம்ம பல முறை கேட்கிறோம், இது ஏரி ஆக்கிரமிப்பு. சரி, ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள்? ஆக்கிரமிக்கும் போது எங்கே போனீர்கள்? முதலாய் ஆக்கிரமிச்சு ஒரு கல்லை எடுத்து வச்சு வீடை கட்ட தொடங்கும் போது இது ஏரி, இங்க வீடு கட்டக்கூடாதுன்னு நீங்க தடுத்திருந்தா என் மக்கள் வேற இடத்துக்கு போயிருப்பாங்க. அப்ப இங்க கட்ட அனுமதிச்சு இந்த கட்சி மாமன்ற உறுப்பினர்கள், இந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த கட்சி மாவட்ட செயலாளர்கள், இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாமல் எமது மக்கள் இங்கே குடியேறினார்களா? ஆக்கிரமிப்பு என்றால் இந்த மின் இணைப்பு கொடுத்தது யார்? இந்த சாலையை போட்டது யார்? குடும்ப அட்டை கொடுத்தது யார்? வீட்டு வரி வாங்கியது யார்? வாக்காளர் உரிமையை, வாக்காளர் அடையாள அட்டை கொடுத்தது யார்? வரி வாங்கியது யார்? இவ்வளவும் 40 ஆண்டுகளா வாங்கிய ஒரு அரசு திடீர்னு ஒருத்தர் இப்ப என்ன பண்ணாங்கன்னா, அரசுனா நம்ம அரசு எதிர்த்து போராடுவோம். ஆனால் நீதிமன்றத்தில் போய் வழக்கை போட்டு நீதிமன்ற உத்தரவு, சட்டம் சொல்லிருச்சு, நீதிமன்றம் சொல்லிருச்சு, கோர்ட்டு சொல்லிருச்சு என்கிற இந்த முறையில தான் பல வீடுகளை இடித்து வெளியேற்றிருக்கிறாங்க. இப்படி பல வீடுகள் இடிப்பு போராட்டத்திலே நின்று போராடி தடுத்தவன் என்கிற முறையில சொல்றேன். இந்த தடவை இந்த வீடை இடிக்க விட மாட்டோம், இடிக்க போறது இல்ல. நீங்க தைரியமா இருக்கு. அது தீர்ப்பு எப்படியும் வரலாம். தீர்ப்பு இருங்க, ஒரே நிமிஷம். நீங்க பேசி வீடு இடிக்கிற தடுக்க முடியுமா? ஒரு நிமிஷம் முடியாதுல. அப்ப பேசாம இருங்க. இங்க பாருங்க, பல இடம் இங்க மட்டுமா, அங்க மதுரையில ஏர்போர்ட் கட்டுறதுக்குன்னு வீடு இடிச்சு கூப்பிட்டு இருக்கான், வா இங்க அப்படின்னு. முல்லை நகருக்கு ஓடியா அப்படிங்கிறான். ஏன்னா இதேதான் வேலை. இந்த நிலத்திலிருந்து நம்ம மக்களை செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டை, பெரும்பாக்கத்திற்கு வெளியேற்றியவர்கள் இவர்கள் தான். இது ஒரு ஏரி ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி இடிக்க வர இவர்கள் தான். பரந்தூர்ல 12 ஏரியை தூத்து விட்டு ஏர்போர்ட் கட்டுறதுக்கு துடிக்கிறார்கள் இவர்கள் தான். நீங்க வல்லூர் வட்டம் பார்த்திருக்கீங்கல்ல, அது ஏரியை தூத்து தான் கட்டப்பட்டிருக்கு. இப்ப நான் ஒரு வழக்கு போட்டேன், ஏரியாவுக்கு பேர் அது லேக் ஏரியா தான், அதை தூத்துட்டு தான் இங்க கட்டடம் எல்லாம் கட்டிருக்கு, இடிங்கன்னு வழக்கு போட்டா நீதிமன்றம் என்ன சொல்லும்? இடிங்கன்னு சொல்லுமா? சொல்லாது. ஏன்னா அங்க வசதி படைத்தவர்கள், பணக்காரர்கள், அரசியல் செல்வாக்குள்ளவர்கள் வாழ்கிறார்கள். இங்க அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்கள், அவங்க சொல்ற மாதிரி தினம் வீட்டு வேலை செஞ்சு வாழ்கிற மக்கள். நமக்கென்ற அதிகாரம் இல்ல, ஆள் இல்ல, குரல் எழுப்ப ஒருத்தனும் இல்ல. ஆனால் உங்கள் உடன் பிறந்தவன் ஒருவன் இருக்கிறேங்கிற இதை மட்டும் நீ எனக்கு மறந்துடாது. ராத்திரியா இடிக்க வந்தாலும் ராத்திரியா வண்டி எடுத்துட்டு வருவேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எங்க இருந்தாலும் நான் வர தாமதமானாலும் என் பிள்ளைகள், என் தம்பி தங்கச்சிகள் உடனே வந்து